கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தனிப்படைகள் விசாரித்து வரக்கூடிய சூழலில் கூடுதலாக 5 தனிப்படையினர் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்துடன் சாலமன், 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 36க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியான சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் அங்கு 5 குழுக்களாக பிரிந்து முதற்கட்டமாக காவல் நிலையத்திற்கு சென்று அந்த முதல் கட்டமாக போயிட்டு விசாரணை நடத்திய காவல் ஆய்வாளர்கள், ஏசி மற்றும் காவலர்கள் என தனித்தனியாக விசாரணை நடத்தி அவர்களிடம் வாக்குமூலத்தை பெறுகின்றனர். இதனை அடுத்தபடியாக சம்பவ இடமான அந்த கருணாபுரத்திற்கு சென்று எந்த இடத்தில் இந்த விஷ சாராயம் விற்கப்பட்டது, யார் யார் எல்லாம் வாங்கி குடித்தனர், விற்பனை செய்தவர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்களை திரட்ட தற்போது முடிவு செய்து அங்கு செல்ல உள்ளனர். அதனை அடுத்தபடியாக மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடம் எங்கிருந்து இந்த விஷ சாராயம் வாங்கினார்கள், எந்த பாக்கெட்டில் இவர்கள் கொடுத்தனர் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து அதன் பிறகு அந்த பாக்கெட்டை தடயவியல் துறைக்கு அனுப்பி இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது இந்த வழக்குல தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதற்காக டிஜிபி தரப்புல 10 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டுள்ளது. 5 குழுக்களாக பிரிந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது 10 சட்டம் ஒழுங்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த தனிப்படையில ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த விஷ சாராயம் எந்த ஆலையிலிருந்து பெறப்பட்டது, யார் யார் எல்லாம் இந்த விற்பனையில் ஈடுபட்டனர், இந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் சேகரித்து அந்த சம்பவத்துல தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்யவும் டிஜிபி தரப்புல உத்தரவிட்டிருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 தனிப்படையும் தீவிரமாக தற்போது இந்த கைது செய்யும் பணியில ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.